பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். இறையருளால் இன்று மீண்டும் திருத்தொண்டர் புராணம் நாயன்மார்கள் வராது சிந்திக்க இருக்கின்றோம். நம் அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்புரையாற்றிருக்கும் ஐயா அவர்களை வணங்கி சிறப்புடை நாயனார் எனும் தலைப்பில் சொற்பொழிவாற்ற உங்கள் சார்பாக அன்போடு அறிவையோடும் பிரியாவகை பாகும் பெந்தால் மிக ஆனால் பிறை சென்னி பெருமானு தந்தாமரை மலராருரை தவறும் நெடு மாடும் விந்தாங்குவ போலோ மிகு வேணூரம் அதுவே வந்தார் குழல் அறிவையொடு விடியாவதை பாகும் பெண்தார் மிகான சென்னி பெருமானூர் தந்தாமரை மலராருரை தவறும் நெடுமாடும் விந்தாங்குவ போலோ மிகு வேணூரம் அதுவே. நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட எம்பெருமான திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நெண்ணெந்தனை குலமெல்லாம் பரவச் செய்வோம் என்று நம்முடைய குருமகா சன்னிதானமுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். ராமகிருஷ்ணா சேவா சங்கத்தினுடைய அடியார் மக்கள் மற்றும் இனிய நண்பர் கென்னடி இங்கே எழுந்தருளியிருக்கின்ற அடியார் மக்கள் அத்துணை பேர்களுடைய திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். நாம ஒரு பயணம் போகணும். எல்லாத்துக்கும் வண்டி இல்லாம யாருமே இல்லை, சைக்கிள் இல்லாம யாருமே இல்லை. ஆனா இறைவன் நமக்கு பயணம் பண்றதுக்கு ஒண்ணு கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? வண்டி தேவையில்லை, கார் தேவையில்லை, பஸ் தேவையில்லை. ஆனா பயணம் பண்றதுக்கு ஒண்ணு கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? உடம்பு கொடுத்திருக்காரு. அதாலேயே நம்ம பயன்படுத்தலாம். ஆனா அதால நம்ம முழுசா பயன்படுத்தல. நம்ம தொடர்ந்து என்ன பண்றோம்? அது துணையா நிறைய தேடும். ஆனா ஒரு பயணத்துக்கு ஒருத்தரை ஃபாலோ பண்ணுவோம். உண்மையா இல்லையா? நம்ம கார்ல போனா யாரை நம்பி ஃபாலோ பண்ணி போறோம்? யாரை நம்பி போறோம்? டிரைவர். பிளைட்ல போனா பைலட்டை நம்பி, பஸ்ல போனா டிரைவரை நம்பி. ஆனா வாழ்க்கையில ஒரு பயணம் போறோம், யாரை நம்பி போகணும்? இறைவனை நம்பி. ஆனா இறைவனை நம்பி நம்ம போறோமான்றத இப்ப பேச்சு இல்லை.
அப்படி போனவர்களுடைய அடியார்களுடைய அடியை நாம பின்னாடி தொட்டு போறதுக்காகத்தான் நமக்கு இந்த திருத்தொண்டர் புராணத்தை நமக்கு அருள் செய்திருக்கிறார். சுந்தர பெருமானை வைத்து இறைவன் அருள் செய்ததுதான் இந்த திருத்தொண்டர் புராணம். ஒருவர் சென்ற அடியை நாம பின்பற்றி செல்லணும், இல்லையா நமக்கு வழி தெரியாது. ஒருத்தவங்க போன வழியே ஃபாலோ பண்ணி போனாதான் நம்மளால போக முடியும். அப்படி போனவர்களுடைய வழியை ஃபாலோ பண்ணி போறதுக்காக இப்படி பல்வேறு புராணங்கள் பல்வேறு வகையில ஒவ்வொரு நிலையில இருந்த அடியார்களை நம்ம போட்டிருக்காரு. ஆங்கிலேயர் காலத்துல பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தாரு. அவரு இன்னும் ரொம்ப மோசமா இருக்கு. என்னன்னா அவரு சொல்றாரு, இந்தியனே நீ என்ன பண்ணணும் தெரியுமா, உன்னுடைய வாழ்க்கை நடைமுறையில உன் பின்னாடி பார்க்கணுன்றாரு. உன் பின்னாடி 2500 ஆண்டுகள் பழமையான இந்திய கலாச்சாரம் இருக்கிறது. ஆனா நாம இன்னைக்கு அந்த கலாச்சாரத்தை இப்ப ஏதோ ஒரு விதத்துல மாறிக்கிட்டே வரோம். ஒரு காலத்துல வழிபட்ட கடவுளை இன்னைக்கு எல்லாரும் வணங்குறமானா இல்ல, அதுவும் மேல இருந்து வந்துட்டாரு. அங்க இருந்து யாரு இறக்குமதி பண்ணாங்களோ அப்படி வந்துருச்சு. இந்த கலவட கூட மாத்திட்டோம், எல்லாத்தையும் மாத்திட்டு ஒரு மோகத்துல. அப்பதான் அவர் சொல்றாரு, 2500 ஆண்டுகள் உடைய பழமையான கலாச்சாரம் பின்னாடி. ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் பேரத்தாறு வாங்கணும்னு முயற்சி பண்ணேன். நகரத்தாரு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல சீனாத்தானா, கானானா, மூணானா, ஆனாத்தானா, அதை கொண்டு அர்த்தம். இப்படி அழகா கல்ச்சரை பேர் வச்சிருந்தாங்க. ராம வீரப்பன், ராம சேது நாராயணன், இப்படி ரெட்டை எழுத்தா போட்டு அந்த காலத்துல ரெட்டையா கொஞ்சம் கூப்பிடுவாங்க. அது ஒரு பெரிய கலாச்சாரம். இப்ப என்னன்னா, எனக்கு கானானா அந்த காலத்துல இருந்தே சர்டிபிகேட்ல இருக்கு. கானானா கேஏ முருகப்பன். இப்ப கானானா முருகப்பன் நான் ஒரு பேங்கால் வாங்குறேன், தொலைச்சிட்டு வாங்குறேன், ஏற்கனவே கொடுத்து. இப்ப கானாவுக்கு என்ன விளக்குன்னு தனியா இருக்கு. அதுக்கு யார் அப்பா கேட்கலாம், நானாவுக்கு யார் அப்பா கேட்கலாம். இந்த மாதிரி கல்ச்சரையே யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து உடைக்கிறான். உடைச்சு நம்ம இப்ப ஏதோ ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். இப்ப இறைவன் நமக்கு ஒரு கொடுத்த ஒரு நல்ல பணி, நமக்கு இறைவனை வழிபடுகின்ற அந்த பெரும் வாய்ப்பை கொடுத்தோம். அந்த புராணத்தை கேட்கின்ற வாய்ப்பை இவர் சொல்றார், வள்ளல் பெருமான் சொல்றார், வாழையடி வாழை திருக்கூட்டம் அதில் நானும் வந்தேன். அதில் ஞானம் வந்தேன். அந்த மற்ற உறவுகள்லாம் என்ன ஆகுமா, மற்ற உறவுகள்லாம் போக்கு வரவு புணர்வுக்கு உட்பட்டது. இந்த வாழை மரம் மட்டும் போக்கு வரவு புணர்வுக்கு உட்படாத உறவு. கிளை கிளைக்கும் அடியார் திருக்கூட்டம் கிளை கிளைச்சு வரும். வாழை மரத்துல வீணா போனதுன்னு ஏதாவது ஒரு பொருள் இருக்கா? யாரும் ஒரு பொருள் சொல்ல முடியுமா? அத்தனையும் பயனும். ஒருத்தன் ஹோட்டலு அதுல ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஒருத்தர் கேட்கிறாங்க, ஐயா ஒரு வீணா போற பொருள் இருக்குதுன்னா என்னடா, இலையை தட்டும் போது நல்லா புஷ்டியா பின்னாடி இருக்கும், அதை பிச்சு கீழே கொடுக்குறாங்க, இருக்குமா இல்லையா, பெரிய இலையில அப்படின்னோடனே ஆஹா அப்படியாவது கேட்கிறான்னு நம்மளும் சொல்லிட்டு அது என்னன்னா, ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கியாப்பா தம்பி, ஹோட்டலுக்கு போயிருக்கான், அங்கே அதை பச்சியா போட்டுவாங்களா ஐயான்னு கேட்கறான். இல்லப்பா, கடைசியில அந்த இலையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டேபிளை கிளீன் பண்றதுக்காக அதை மட்டையா வச்சு கிளீன் பண்ணுவான், பார்த்துருக்கியா என்ன கடைசியா? அப்ப என்ன அர்த்தம், இந்த கடைசி பொருள் கூட நம்ம அழுக்கை நீக்குவதற்காக அந்த வாழையில பயன்படுத்தும். அதை போல வாழையடி வாழை திருக்கூட்டமாக இருக்கின்ற அடியார்களுடைய அருள் நம்ம கிட்ட இருக்க அருளை நீக்குவதற்காக பயன்படுகிறது. அருளை நீக்குவதற்காக பயன்படுகிறது, அழுக்கை நீக்குவதற்காக பயன்படுகிறது. எதை நீக்குவதற்காக பயன்படுகிறது? அழுக்கை நீக்குவதற்காக. அப்ப யானைகளுடைய தொடர்பும் அடியார்களுடைய தொடர்பும் 63 நாயன்மார்களை பற்றிய தொடர்பும் நமக்கு எதை காட்டுகிறது என்றால், அழுக்கை நீக்கி பரிபூர்ணமாக இருக்கின்ற பரம்பொருளோடு நாமும் பரிபூர்ணமாக ஆக வேண்டும் என்பதற்காக. நீங்க பார்த்திருப்பீங்க, உலகத்துல நாம ஏன் பிறக்கிறோம்னா, கர்ப்பப்பை பார்த்திருக்கீங்களா? கர்ப்பப்பையில என்ன இருக்குன்னா 3 விஷயங்கள் இருக்கும். கர்ப்பப்பையில என்ன இருக்கும்? 3 விஷயங்கள் இருக்கும். அந்த குழந்தைக்கு தேவையான உணவு
என்ன இருக்குமா? அம்மாவிடம் இருந்து வருவதற்கான வழி இருக்கும். இருக்குமா? அந்த குழந்தை இருப்பதற்கான ஒரு இடம் இருக்கும். பாத்தீங்களா? குழந்தை இருப்பதற்கான ஒரு இடம். அப்புறம் குழந்தை மூவ் ஆகுறதுக்காக ஒரு இடம். அதுக்கு என்ன கொடுத்துருப்பாரு? குழந்தை நகர்றதுக்காக என்ன கொடுத்துருக்காரு? இல்ல என்ன இருக்கும்? தாய்மார்களுக்கு தெரியும். குழந்தை அதுதான் மூவ் ஆகும். எதுல மூவ் ஆகும்? தண்ணீருக்குள்ள. என்ன இருக்கும்? தண்ணீருக்குள்ள மூவ் ஆகும் குழந்தை. அப்போ ஒரு குழந்தை உயிரோட இருக்கணும்னா 3 விஷயங்கள் அந்த இடத்துல நடக்கணுமா? உயிர்கள் உயிரோட இருக்கணும்னா 3 விஷயம் நடக்கணுமா? அதற்கு தேவையான உணவு இருக்கணுமா? இருப்பதற்கு இடம் இருக்கணுமா? அப்புறம் என்ன இருக்கணுமா? நகர்றதுக்கு நீர் இருக்கணுமா? என்ன இருக்கணுமா? அப்படியே இங்க வாங்க. இங்க என்ன இருக்குது? நம்ம உலகத்துல உணவு இருக்குதா? உணவு வருதா? பஞ்சபூதங்களிலிருந்து உணவு வரும், சந்தேகமே கிடையாது. ஏன்னா இந்த உடம்பு எதிலிருந்து வாங்கப்பட்ட கடல். ஒரு நுனியா இருந்தோம். நம்ம எப்படி இருந்தோம்? ஒரு புள்ளில் ஒரு துளி. எவ்வளவு கிராம் வெயிட்? ஒரு புள்ளில் ஒரு துளின்றது 1 கிராம் வச்சுக்கோங்க. ஆனா இப்ப எத்தனை கிராம் இருக்கும்? நம்ம 58 கிலோ, 68 கிலோ, 78 கிலோ. அத்தனை எதிலிருந்து வரப்பட்டது? பஞ்சபூதங்களிலிருந்து கடனாக பெற. ஒரு நாள் கடனாக கொடுத்துதான் ஆகணும். உடம்பு அது வாய்ப்பு. இவ்வளவு நாள் நம்ம உடம்ப அதுல இருந்து கடன் வாங்கணும், திருப்பி ஒரு நாள் இதை கொடுத்துதான் ஆகணும். அதுல ஒரு சந்தேகமே கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா வருவதற்கு உணவு இருக்கிறது, உலகத்துல உணவு இருக்கிறது, அப்புறம் இருக்க இடம் இருக்கிறது. இன்னொன்னு என்ன இருக்கணும்? நம்மளை சுத்தி என்ன இருக்கணும்? நீர் இருக்கணும். இருக்கா இல்லையா? இந்த உலகத்துல 3 2 பங்கு என்ன இருக்கிறது? நீர் இருக்கிறது. அதை சுத்தி இருக்கிறது. நாம இருக்கிறது நடுவில் இருக்கமா இல்லையா? அப்ப கர்ப்பப்பையும் இந்த உலகப்பையவும் கரெக்டா ஒண்ணு குறிச்சி பாருங்க. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி, ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி உன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி. அது என்ன ஏற்றணுமா? ஏற்றினா இந்த உண்மை புரியும். என்னது உண்மை புரியும். அப்ப உலகம் வேற இல்லை, அம்மாவுடைய கர்ப்பப்பை வேற இல்லை. அத்தனையுமே நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு செல்லும். இந்த உலகத்துல பக்குவப்படுத்துவதற்காக நமக்கு இந்த அருளாளர்களுடைய வரலாற்றை நமக்கு இறைவர் சுந்தரர் மூலமாக அருளை செய்து இதை நாம அதை அவங்க எப்படி இறைவன்கிட்ட போனாங்களோ அந்த அடியை நானும் தொட்டு 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 அடி தொட்டு போவதனாலதான் இந்த அடியாருடைய வரலாறு நாம கேட்கிறோம். யார் ஒருத்தவங்க அந்த அடியாரை நினைக்கிறாங்களோ, அந்த அடியாருக்கும் அடியனாக இருந்து அவர்கள் போன வழியில போகணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த அவர்கள் சென்ற பாதையை அந்த வரலாறு நினைக்கிறாங்களோ பேசுறாங்களோ அத்தனை பேருக்கும் அந்த வழி தரும். அந்த வழி என்ன சொல்றாரு? திருமந்திரத்தில் என்ன சொல்றாரு? வாய் கோபுர வாசல், வாய் கோபுர வாசல். அப்ப கோபுர வாசல் திறக்கணும்னா வாயால அந்த புராணத்தை, வாயால அந்த புராணத்தை, வாய் சும்மா வச்சுக்கிட்டு இருந்தா கோபுர வாசல் திறக்காது, இறைவனை அடையவே முடியாது. இருக்கிறதுலேயே முக்கியமான கருவி 5 கருவிகள்ல எந்த கருவி முக்கியமான கருவி? எது? படைக்கரமாக நாமத்தை எழுத்து, நாக்குதான் பவர். அதனாலதான் பிறந்த உடனே வேலை செய்யற ஒரே கருவி எது? நாக்கு. மற்ற கருவியெல்லாம் வேலை செய்யாது. அதே மாதிரி முடிய போகும்போது எந்த கருவி வேலை செய்யும்? அதனால நாக்கை பயன்படுத்தினா வாயை பயன்படுத்து. வாயே வாழ்த்து கண்டார் மதையானை குறி போட்டு பேய்வாள் காட்டக காடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து. அப்படி இந்த புராணங்களை யார் படிக்கிறாங்களோ கேட்கிறாங்களோ அவ்வளவு பேருக்கு கோபுர வாசல் இறைவன் திருவடியை அடைவோம் என்பது நிச்சயம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வரலாற்றில சிறப்பு புலி நாயன், சிறப்புலி நாயன். என்ன நாயனா? என்னன்னா சிறப்புனா என்ன அப்படின்னா, ஒரே சிறப்புனாலே ஒண்ணுதான். உலகத்தில ஒரே ஒருத்தர் தான். கீர்த்தினாலே ஒண்ணுதான். யார் அது? சிறப்புக்குரியவர் ஒரே ஒருத்தர் தான். வாங்க சிவா, முன்னாடி வாங்க. சிவா முன்னாடி வாங்க. ஐயா அங்க வாங்க. ஐயா இங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க. கடலூர்ல இருந்து வந்திருக்காங்க எல்லாரும் பார்க்கணும். வரலட்சுமி அம்மா வந்திருக்காங்க, ஐயா வந்திருக்காங்க, இங்கே தமிழ்ச்செல்வி அம்மா வந்திருக்காங்க, மணிமுத்து அம்மா வந்திருக்காங்க. கடலூர் பெருமானே கிளம்பி வந்துட்டாரு. உட்காருங்க ஐயா, முன்னாடி வாங்க. இடத்துல
சிவா உள்ள போ. என்ன சொல்லிருந்த? சிறப்புனி நாயனார். சிறப்புனாலே ஒரே ஒருத்தர் தான் தகுதி. சிறப்புன்ற தகுதி ஒருத்தருக்கு தான். யார் அவரு? கீர்த்தினாலே ஒருத்தருக்கு தான். யார் அவரு? சிறப்புக்கு உரியவர். உலகத்தில் நாமெல்லாம் சொல்லிக்கணும், நான் தான் சிறப்பு, நான் தான். நம்ம எல்லாம் பொய், போலி. நாம பேசுவதெல்லாம் போலி. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுதல் அறிவு. பாக்கி எல்லாம் நம்ம கண்ணுக்கு அறிவு கேட்டு அத்தனை பொய் தான். சிறப்புனாலே அது பதி புண்ணியத்தை குறிக்குது. சிறப்புனாலே எதை குறிக்குது? ரெண்டே புண்ணியம் தான். பாவத்தை விடுங்க. பசு புண்ணியம், பதி புண்ணியம். பசு புண்ணியம்னா என்ன? பதி புண்ணியம்னா என்ன? உயிர்களுக்கு செய்யக்கூடிய அத்தனை கொடைகளும் உதவிகளும் அத்தனை எதை ஏறா? பசு உயிர்களுக்கு செய்கின்ற, இதுக்கு அனுபவிக்க வேண்டியது சொர்க்கம். பதி புண்ணியம்னா இறைவனுக்கு செய்கின்ற தொண்டு பதி புண்ணியம். ரெண்டே புண்ணியம் தான் உலகத்துல. பாவத்தை விடுங்க, ரெண்டே புண்ணியம். இந்த ரெண்டு புண்ணியத்தை சேர்த்து ஒரு பேர் வச்சுட்டாங்க. அது என்ன பேருனா சிறப்புலினா. என்ன பேரு? சிறப்புனா பதி புண்ணியம். சிறப்புனா இறைவனுக்கு செய்கின்ற தொண்டு. தினசரி இறைவனுக்கு நியமமாக செய்யக்கூடிய தொண்டு. நீங்க என்னென்னலாம் செய்றீங்கன்னு நினைச்சு பாருங்க. இறைவனுக்காக என்னென்ன பூஜை பண்றீங்களா? கோயில கும்பிடுறீங்களா? கோயில கும்பிடுறீங்க. இதெல்லாம் என்னென்ன நீங்க செய்யறீங்களோ அதெல்லாம் எதுல சேரும்? கோயில பாட்டு பாடுறீங்களா? அது எதுல சேரும்? அவ்வளவு. யாருக்காவது ஒரு உதவி செய்றீங்களா? அது எதுல போய் சேரும்? அப்ப என்ன பாட்டுல என்ன சொல்றாரு? சீர்கொண்ட புகழ் வல்லன் சிறப்புலிக்கும் அடியே கொண்ட வனமுலையால் உமை பங்க கலலே மரபாடு கல்லறிந்த சாக்கியக்கும் அடியே. சீர்கொண்ட புகழ் வல்லல் சிறப்புலிக்கும் அடியே. சீர், சீர்னா சிறப்பு. ஒரே ஒருத்தர் தான் சீரும் திருவும் பொழிய சிவலோக நாயகம் சேவடிக்கு ஆறும் பெறாத அறிந்து. அப்படின்னா யாரு சீருன்னா யாருக்கு பொருந்தும்? சிவபெருமான். அப்ப சீருன்னா சிறப்பு. சிறப்புடையவன் யாருன்னா சிவன். அப்ப யாரு நித்தம் நியமமும் சிவபெருமானுக்கு தொண்டு செய்கின்றார்களோ அந்த ஊர்ல அப்படி இருந்தாங்க. அதனால சிறப்பு அப்படின்னு வச்சாங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னா புகழ் வள்ளல். யாருக்கு ஒருத்தர் புகழ் எப்ப வரும் தெரியுமா? இருக்கிறதுலயே ஒரு புகழ். நம்ம மதிப்பா பெரிய போஸ்ட்ல இருக்கிறோம், நிச்சயமா இருக்கிறோம், அதுவா இருக்கிறோம்னா அந்த புகழ் வந்து என்ன புகழா? அப்படியே பம்மிக்கிட்டே இருப்பான். எப்போடா ரிட்டையர் அது வரைக்கும் ஐயாவோ அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். திரும்பி பார்க்காம போனா கூட பரவாயில்ல, கிட்டாக போனா போதும். பாருங்க, அம்மா தான் அதிகாரிகளுக்கு மனைவியே, அவங்களுக்குலாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நெய்வேலியுடைய நிலமை அப்படித்தான். நோ டைட்டு. எல்லாமே அதிகாரியா இருந்தாலும் டைட்டு தான். இப்போ ஒக்கரா இருந்தாலும் டைட்டா, எங்கும் டைட்டா போயிடுச்சு. ரைட், அது வந்து நிர்வாகம். இப்ப வாங்க, என்னன்னா பதி புண்ணியம், சிறப்பு. புகழ் எதுக்கு வரும் அப்படின்னு சொன்னா புகழ் ஒண்ணுக்கு தான் வரும். அதிகமா புகழ் வந்து எதுக்கு வரும்னா மற்ற புகழ்லாம் நிலையற்ற புகழ். கர்ணனை நீங்க என்னைக்கு சொல்லுவீங்க? என்னன்னு சொல்லுவீங்க? கர்ணனை என்ன சொல்லுவீங்க? புகழ்வர்கள் உடைக்கு உதாரணமா சொல்லுவீங்க. எத்தனையோ புகழ்லாம் வந்துச்சு மறைஞ்சிச்சு, ஆனா ஒரு புகழ் மட்டும் மறையல. யாருடைய புகழ்? உடை செய்தவருடைய புகழ். அவன் என்ன செஞ்சானா, இல்லை என்று சொல்லாதவாறு இருப்பதெல்லாம் கேளணும். என்கிட்ட இல்லைன்னு சொல்ல வச்சுறாங்க. அண்ணா இல்லைன்னு சொல்ல வச்சுறாங்க. இருக்கிறத கேளு. இருக்கிறத கேட்டால கொடுத்தாதான் எதுவா இருக்கட்டும். இருக்கிறத நம்மளா இருந்தா நம்ம வச்சுக்கிட்டு தான் கொடுக்கணும். தானமும் தர்மமும் தனக்கு போகும். அப்படி ஒரு பார்வை நம்ம வச்சுக்கோம். தனக்கு போக. ஆனா அந்த உண்மையான கொடை நம்ம 63 நாயன்மார்களும் அப்படியே இறைவனுக்காக தொண்டு செய்து, அடியார்களுக்காக தொண்டு செய்து அத்தனை பொருள்களை விளந்தவர். நல்லா தெரிஞ்சுக்கங்க, புறப்பொருள்களை இழக்காமல் மெய்ப்பொருளை அடைய முடியாது. எந்த ரூபத்தெல்லாம் கொடுத்ததை வாங்கி கொண்டாடி. ஒரு பாட்டு தான் இல்லையா, சித்தர் பாட்டு. என்னது? கொடுத்ததெல்லாம் வாங்கி கொண்டாடி, சித்தர் பாட்டு. எப்பெல்லாம் அடியார்கள் மூலமாக அன்னம்பாளிக்கோ ஏதோ ஒரு ரூபத்திலே
கோயில் கட்டுறதுக்கோ ஏதோ கொடுத்ததெல்லாம் வாங்குவான். தன்னிடம் இருக்க புறப்பொருள்களை எல்லாம் இழக்க செய்வான். அப்புறம் தான் அவன் எதை காட்டுவான்னா மெய்ப்பொருளை காட்டுவான். எப்ப காட்டுவான்? மெய்ப்பொருளை காட்டுவான். ஆக நம்ம எதுக்குமே அஞ்சக்கூடாது. போறதுக்கெல்லாம் நடக்கிறதெல்லாம் எந்த காரியம்? நடப்பதெல்லாம் சிவகாரியம். அப்ப புகழ் வள்ளல் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? இல்லை என்று என்னாவது கொடுத்து கொண்டே இருப்பாங்க. யாரு வந்தாலும் அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க, என்னவோ அவங்க கொடுத்து கொண்டே. அப்பேற்பட்ட ஊர்ல இருந்து வந்ததுனால அவருக்கு என்ன, அந்த தொண்டு செய்ததுனால அவருக்கு என்ன பேரு? என்ன பேரு? சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புளிக்கும். ஆக இது பசு புண்ணியம். கொடை செய்வது பசு புண்ணியம், இறைவனுக்கு தொண்டு செய்வது பதி புண்ணியம், சிறப்பு. ஆக ரெண்டையும் சேர்த்து ஒரு பேர் வருதுன்னா அது சிறப்புலி நாயனார். சிறப்புலி நாயனார் இவர் என்ன செஞ்சார் கொண்டுன்னா அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு, அடியார்களை வரவேற்றார், அடியார்களை பூஜை செய்தார், அடியார்களை சிவமா பாலித்தார். இதுதான் ஒரு 6 பாடல்கள்ல சேர்க்கிறார்கள். எத்தனை பாடல்கள்ல? ரொம்ப ஒரு சின்ன புறான். ஆனா அதுல இருக்கக்கூடிய பொருள், மெய்ப்பொருள் ரொம்ப ஆழமான, ரொம்ப ஆழமான. பாட்டு சின்னதாக ஆக புராணம் சின்னது வச்சுக்கலாம். அதுல இருக்க கருத்து உயர்வாகும். சூத்திரம் எப்படி சின்னதானா கருத்து எப்படி உயர்வாகுதோ அது. இப்ப ஒரு முதல் பாட்டு என்னன்னு, பொன்னி நீர் நாட்டில் நீடும் பொன்பதி. அந்த நாடு என்னவா? பொன்னி நீர் நாட்டில் நீடும் பொன்மதி. பதி, பதினா இடம். அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன இடம்? பதி. இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் பொன்னி நீர் நாட்டில் நீடும் பொன்பதி. அப்படின்னா காவிரி பாய்கின்ற சோழ நாடு. அது என்ன நாடு? காவிரி பாய்கின்ற சோழ நாடு. அப்பேற்பட்ட அந்த நாட்டை பத்தி இதை சொல்றாரு. நாட்டு சிறப்பு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நாட்டினுடைய சிறப்பு சொல்றாரு. சோழ நாட்டுடைய பொன்னி நீர் நாட்டில் நீடும் பொன்பதி புவனத்துள்ளோர் இன்மையாயிருந்து சென்றோர்க்கு இல்லை என்பதேயும். என்னன்னா பூனத்தில் இருக்கிறவங்க யாராவது வறுமையால, இன்மையால அது வேணும் அப்படின்னு கேட்கவே வேண்டாம். பார்த்தாலே என்ன செய்யணுமா? கொடுக்கணுமா? அது போல கொடுக்கணும். நம்ம மதியழகன் ஐயா பேங்க் என்ன நடக்குதுன்னா நமக்கு கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேன். எதுவுமே பேங்க்ல ஒரு கட்டு நோட்டை கொடுத்தார். நோட்டை கொடுத்தோடனே இவருக்கு என்றதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. குறையிற மாதிரி திருப்பி திருப்பி என்னன்னா எத்தனை குறைதான்? 1 குறைதான். அப்ப என்ன செய்வாங்க சொல்லுங்க நீங்க? 1 குறைஞ்சா என்ன செய்யணும்? அப்படியே கேஷ் திருப்பியும் எதுல போட சொல்லுவான்? மிஷின்ல போட்டு காட்டு. அவரு குறைதா? வழக்கமா நடக்கிறது தானே. குறைதா? 2 வாட்டி எண்ணுங்க, சரியா? இது என்ன டெக்னிக்கா? குறைகிற மாதிரி தெரியல ஐயா, கூடுற மாதிரி தெரியல. இப்ப என்ன ஆயிடுச்சு? அப்படியே என்னும் போது அதிகமா வச்சுட்டோம். கொடுக்க மனசு வர மெஷின்ல 3 வாட்டி போட்டார். 100 தான் காட்டு, 100 தான் காட்டு. அப்பா இந்த அப்ப எதையுமே எப்படி சொல்லணும்? சொல்ற விதத்துல சொன்னா தானா. என்ன தெரியுதுன்னா, ஒண்ணுதானே குறைய கூடுதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு போல அதை கரெக்டா இருக்கும் போங்கன்னு சொல்ல முடியுதா? நான் எண்ணி வச்சதுதானே, டேலி பண்ணி வச்சது தானே. எப்படியா கூடும்? கூடாது, கரெக்டா இருக்கும் போங்கன்னு சொல்ல முடியலையா? ஒண்ணு கூடுதுனோடனே உடனே தாங்க முடியல நம்மளால. விட்டு கொடுக்க நம்மிடம் என்ன? விட்டு கொடுக்க நம்மிடம் எப்பயுமே ஒரு புறத்தை மறைப்பாற்றல் தான் கொஞ்சம் கொஞ்சமா அருளாற்றலாக மாறும். மறைப்பாற்றல் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இறைவன்கிட்ட போய் விண்ணப்பம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது மறைப்பாற்றல். சாமி அதை கொடு, சாமி இதை கொடு, சாமி இதை கொடு நம்ம கேட்கிறோம். இதுக்கு பேரு காமிய வழிபாடு. நிஷ்காமிய வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு. எதையுமே கேட்கக்கூடாது. வேண்டும் பரிசு ஒன்று உண்டனில் அதுவும். காமிய வழிபாட்டுல சரியா ஒரு ஆப்பை எந்த இடத்துல குழந்து வைக்கணுமோ வச்சிருவாரு, கரெக்டான இடத்துல கலந்து விட்டுவாரு, அவ்வளவுதான் காமிய வழிபாடு. நிஷ்காமிய வழிபாடே சிறந்தது. வேண்டும் பரிசு ஒன்று உண்டனில் என் கடன் பணி செய்து கிடப்பதே. அப்படிதான் கிடக்குமா இறைவன்கிட்ட? அப்படி ஒரு அந்த மறைப்பாற்றல் தான். அதாவது கேட்டே இருந்தோம்னா என்ன பண்ணுவாரா? சிவன் தன்னை மறைத்து கொண்டு கேட்டதெல்லாம் கொடுப்பார். தன்னை மறைத்து கொண்டு கேட்டதெல்லாம்
ஆனா ஒரு காலகட்டத்தில் அந்த மறைப்பாற்றல் அருளாற்றலாக கேட்டது போதும் சுவாமி அப்படின்ற போது ஒன்னொன்னா கொடுத்ததெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சது தன்னை. ஒரு நாள் தீர்வு இந்த பெங்களூரு மைசூர்லாம் போயிருக்கீங்களா? எல்லாம் போயிருக்கீங்க. அதுவும் அந்த ஹில் ஏரியாவை மைசூரை தாண்டி இப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சுப்பிரமணியம், அப்புறம் மூர்த்தீஸ்வரர், அப்படி வரிசையாக அப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடமெல்லாம் அது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த கிருஷ்ணன் கோயில் இருக்க என்னது உடுப்பி, இப்படி அந்த மலை பிரதேசம் தர்மசாலா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சோலையில் மரம். யார் வச்சது இதை? திப்பு சுல்தான் காலத்தில் என்ன நடந்ததுன்னா, தண்டனை கொடுக்க மாட்டானா யாருக்குமே. ஒரே தண்டனை, போய் வர மரத்தை உனக்கு ஏரியா இந்த 1 ஏக்கர், உனக்கு இந்த 1 ஏக்கர்ல நீ இவ்வளோ பெரிய மரமா 100 மரத்தை வளர்த்து நிப்பாட்ட வேண்டியது உன் வேலை. அதுக்கப்புறம் ரிலீஸ். ஏதாவது மரம் வச்சுச்சு காய்ச்சதுன்னா உனக்கு திரும்பி ஜெயில் தண்டனை. இப்ப என்ன செய்வான்? ஜெயிலுக்கு போவானா, மரம் வளர்ப்பானா? இப்படி தண்டனைக்கு பதிலா என்ன பண்ணானா, மரமா வளர்த்து. அதை இன்னைக்கு நாம் அனுபவிக்கிறோம், அதனுடைய வளர்ச்சி. அதனால இப்ப மறைப்பாற்றல் என்பது தண்டனை அல்ல, மிகப்பெரிய அருள். மிகப்பெரிய இறைவன் நமக்கு செய்கின்ற தண்டனை அல்ல, மிகப்பெரிய அருள். அவன் தண்டனையே கொடுக்கலைன்னா வச்சுக்கோ, நாம இறைவனை மதிக்கவே மாட்டோம். இறைவன் ஒருத்தர் இருக்கிறானான்னு கேட்போம், 1000 கொஸ்டின். அதனால அவனுடைய மறைப்பாற்றல் என்பது மிகப்பெரிய கருணை. அவன் கொடுக்கிற தண்டனை மிகப்பெரிய கருணை. அது நமக்கு தெரியாம. பொன்னி நீர் நாட்டில் நீடும் பொன்பதி புவனத்து உள்ளோர் இன்மையால் இறந்து சென்றோர்க்கு இல்லை என்பதே ஈயும் தன்மையா. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? யாரு வறுமையில் இருந்தாலும் இல்லைன்னு சொல்லாத தன்மையில் இருந்தாங்க. அப்படின்னா அந்த ஊர்ல அவங்கள்ட்ட எவ்வளவு இருக்கும்பாங்க. அவங்கள்ட்ட கஞ்சங்கிட்ட கொடுத்து வச்சா வெளியில வருமா? கஞ்சங்கிட்ட கொடுத்து வச்சா வெளியில வருமா? கவர்மெண்ட்ல கொடுத்து வச்சாதாங்க வெளியில வரும். கவர்மெண்ட்ல பணம் நிறைய இருந்தா தாங்க எம்ப்ளாயி மூலமா அதிகாரிகளுக்கு நிறைய பேருக்கு பால்காரர்களுக்கு ரேஷன் கார்டு எல்லா காரணத்துக்கும் போகணும். கவர்மெண்ட்ல பணம் இல்லைன்னா சம்பளம் கொடுக்கலன்னா வருமா? அதே போல எங்க இருந்துதான் அத்தனை செல்வ செழிப்போட அந்த ஊர். அதனால வர்றவங்களுக்கு எல்லாம் இல்லைன்னு சொல்லாத நிலையில கொடுத்துட்டே இருந்தாங்க. இங்க வாங்க. இன்மையால் இறந்து சென்றோருக்கு இல்லை எனாதே ஈயின் தன்மைய என்று நன்மை சார்ந்த வேதியரை சன்மை மன்னனார் அருளி செய்த மறை திருவாக்கு திருவாக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த ஊர்ல நிறைய வேள்விகள் செய்வாங்க. 3 விதமான வேள்வி. முத்தின்னு சொல்லுவாங்க. என்னது? இறைவனுக்கு சரணம் செய்கின்ற வேள்வி, இறைவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற வேள்வி, அப்புறம் சுயநலத்திற்காக சிலது வேண்டும் என்பதற்காக செய்கின்ற வேள்வி. இப்படி 3 விதமான வேள்விகளே அங்க இருக்கிற அடியார்கள் செய்வாங்க. முத்தி. நமக்கு ஒரு முத்தி இருக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? நமக்கு அந்த வேள்வி எல்லாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? சரியை, கிரியை, யோகம். 3 வேள்வி நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்கோமா இல்லையா? உழவாரப்படி, அது சரியை. கிரியை, வாயார பாட்டு பாடுறோம், முற்றுவதல் படுறோம், பூஜை பண்றோம். இதெல்லாம் என்னது? இந்த மாதிரி சொற்களில் கேட்டு மனதை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இது என்ன? யோகம். 3 வேள்விகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். பெருமான் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார். மிகப்பெரிய அறிவு நமக்கு இதான் வேள்வி. நமக்கு இதான் முத்தி. அந்த சன்மை மன்னனார். சன்மை மன்னன் யாரு? சீர்காழிக்கு மன்னன் யாரு? சீர்காழிக்கு மன்னன் யாரு? பிரம்மபுரத்துக்கு மன்னன் யாரு? யாரு? சீர்காழிக்கோன் யாரு? நமக்கு என்ன டவுட்? சீர்காழிக்கோன் யாருங்க? பிரம்மபுரம், வேலுபுரம், புகழ், வெண்குறு, நீர்ப்பொருவில், திரு தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், முன்பது, சன்மை நகர், வளர்காலி, கொச்சைவயம், பரவதிரு, கணுமலமா, பள்ளி 2 திருப்பயர்த்தார். எத்தனை பேரு? புலவம். எல்லாம் செய்வாங்க. ஐயா விட்டாச்சு. வித்துகிரீஸ்வரனே வந்த மாதிரி ஐயா ஐயா பணியில் பிரம்ம
நீர்ப்பொருளில் திரு தோணிபுரம் சிரபுரம் முன்பது சன்மை புறவும் சன்மை நகர் வளர்காலி போச்சு என் பரவதிரு கழுமணமாம் 12 திருப்பெயர்தான் 12 மொழிக்காலத்தை பார்க்கிறது. ஆனால் அது மட்டும் மொழிக்காலத்தை பார்க்கணும். அந்த ஊர் மட்டும் ஊழியில் மிதந்தது. அந்த ஊர் ஊழியில் அழியாத ஒரு ஊர் எது? அந்த சீர்காழி. அது சன்மை நகர், சன்மை மன்னனார். அதுக்கு ஒரு புராணம். சன்மைன்னு ஏன் பேர் வந்தது? 12க்கு 12 பேர். காரணம் உண்டு. சன்மை முனின்னு ஒருத்தர் இருக்கார். யாரும் தெரியுமா? துர்வாசனுக்கு இறைவன் கொடுத்த பட்டம் சன்மை. துர்வாசனுக்கு இறைவன் கொடுத்த பட்டம் ஏன் தெரியும்? ஒரு நாள் கோகுலத்தில் இடையர்கள் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காரு. இடையர்கள் தானே விளையாடுவாங்க கோகுலம். அப்ப துர்வாச முனிவர் இந்த ஆண்ட இருக்கிறார். அப்ப இடையர்கள்ல 2 பேரு என்ன பண்றாங்க? சும்மா வச்சுட்டு பெரிய முனிவரா இருக்கிறாரு கிண்டல் பண்றதுக்கா என்ன பண்றாங்க? வயிற்றுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு துண்டை கட்டிக்கிட்டு பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு 2 பேரு எனக்கு என்ன குழந்தை பிறக்கும் சொல்லு பார்ப்போம் சாமி அப்படின்றான். இந்த சாமியை பார்த்தாலும் நிறைய பேர் அப்படித்தானே கேள்வி பண்றாங்க. நம்ம கேள்வி பண்ணி வச்சிருக்கோம். நான் சொல்லுவேன்ல, சும்மா பூசிக்கிட்டு இப்படி போனதுக்கு குழந்தைய காட்டி இந்த பூச்சாட்டிட்ட மாற்றி விட்டு வேண்டாங்க. நான் திடீர்னு பூசிக்கிட்டு ஊருக்கு இப்படி போனா அந்த குழந்தைய ஊட்டுறவங்க பேசாம ஊட்ட வேண்டியது. இந்த வாரம் அந்த பூச்சாட்டிட்ட விட்டு வேண்டாம் அப்படின்னா அப்புறம் அப்படித்தான் நடக்கும். அந்த சாமியை பார்த்தீங்கன்னா அவன் கேள்வி பண்றான். என்ன குழந்தை பிறக்கும்பா சொல்லு. உனக்கு ஒரு உடக்க பிறக்கும், அது உன்னை அழிக்கும்னா சிரிச்சுக்கிட்டே உலக்கா இந்த பத்தியா மாற்றுவாவே இல்லைன்னா டப்புன்னு அதுக்குள்ள ஒரு உலக்கம் வருது. அடியில் இருந்து என்ன வருது? உலக்கம் வருது. உலக்கம் வந்து பயந்து போயிட்டு கிருஷ்ணன் அவர் தலைவர் யார்? இளையர்கள் தலைவர் யார்? யாதவர்கள் தலைவர் யாரு? கிருஷ்ண பரமாத்மா போயிட்டு ஏன்டா சும்மா இருக்க மாட்டீங்களா? துர்வாசத்தை போயாலும் மாற்றி வச்சு இது நம்மளை அழிக்க போகுது. ஒன்றும் பெற முடியாது. இருந்தாலும் அவருக்கு தெரிந்த மார்க்கம் நல்லா உலக்கைய டம்மு இன்னொரு உலக்கைய அதை இடிச்சு இல்லை உரல்ல இடிச்சு என்ன ஆக்கிட்டாங்க? பவுண்டரா ஆக்கிட்டாங்க. என்ன ஆக்கிட்டாங்க? பவுண்டரா ஆக்கிட்டு அதை கொண்டு போய் கடல்ல கரைச்சிடுறாங்க. கரைச்ச உடனே எல்லா பவுடரும் எங்க வந்து சேரும்? கரைக்கு வந்தோடனே எல்லாம் ஒரு ஒரு புல்லா முளைச்சிச்சு. என்ன புல்லா? சன்மை. என்ன புல்லா முளைச்சது? தற்பை புல் மாதிரி சன்மை ஈட்டியா. அதுல ஒரே ஒரு துளி மட்டும் பெருசா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இரும்பு பீஸ் கூட இருக்கு. அது மட்டும் உடபடாம ஒரு மீன் சாப்பிடுச்சு. நல்ல மொனையா இருக்கு. அந்த மீனை ஒரு வேடன் வேட்டையாட அந்த மீனை நறுக்கும் பொழுது அதுக்குள்ள இருந்த அந்த மொனை கட்சி ஷார்ப்பா இருக்குதுன்னு நம்ம அம்பு மேல வச்சுக்கணும்னா அம்பு மேல வச்சுட்டோம். இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எங்க இருக்குது? அம்புல இருக்கு. மீதி எல்லாம் சன்மை புல்லா மாதிரி இடையில சன்மை புல்லு அடைக்கும். அந்த ஒரு அந்த இது மட்டும் என்ன பண்றாரு? வேடன் வந்து அந்த புல்லை மாட்டிக்கிட்டு அந்த அம்பை மாட்டிக்கிட்டு வர்றாரு. ஆகா இடையர்கள்லாம் போயிட்டா நம்ம தான் கடைசின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணாரு? அவரும் பயந்துக்கிட்டு ஆளிலை கண்ணனாக அப்படியே ஆத்துல நடந்து போறாரு. யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த வேடனுக்கு என்ன பண்ணுறது? இந்த ஆளிலை கண்ணனை பார்த்த உடனே ஏதோ பருந்துதான் உட்கார்ந்து இருக்கு. தெய்வா உட்கார்ந்து இருந்தாருல்ல ஆளிலை கண்ணன், ஏதோ பருந்துதான் உட்கார்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வேலையை காட்டினான். என்ன ஆயிட்டான்? அம்பையன். அதோட கிருஷ்ண அவதாரம் முடிஞ்சது. ஆனா பாருங்க, இதுக்கு காரணமா இருந்த கருவி யாரு? கிருஷ்ண அவதாரம் முடிகிறதுக்கு காரண கருவியா இருந்தவர் யாரு? துர்வாசன். பாவம் யாருக்கு போய் சேரும்? என்னமோ இறைவன் செயல் நடத்தினாலும் பாவம் யாருக்கு வந்து சேரும்? ஐயோ தோஷம் வந்து போச்சு. அதுவும் கிருஷ்ண பரமாத்மாவை கொண்டு போய் சேர்க்கிற அவதார க்ளோஸ் பண்ற தோஷம் வந்து போச்சேன்னு பெருமான்கிட்ட போயிருக்க. எல்லாம் நன்மை. உனக்கு இந்த சன்மைக்குள்ளால வந்து இளையர்களுடைய அவதாரம் செஞ்சு திருப்பி அந்த இடத்துல முடிஞ்சு கிருஷ்ண அவதாரம் முடியுதுன்னு சொல்லிட்டு சன்மை மீன் ஒரு பட்டம் தரேன். அப்ப அந்த ஊருக்கு என்னவாயிடுச்சு பேரு? சன்மை. என்னது? சீர்காழி 12 பேர்ல ஒரு பேரு என்ன பேரு? அப்படி அந்த சன்மை மன்னனார் அருளி செய்த மறை திருவாக்கு. அப்பேற்பட்டவர் இந்த ஊரை பத்தி ஒரு வாக்கு சொல்றார். அப்பேற்பட்டவர் இந்த ஊரை பத்தி என்ன பண்றாரா? ஒரே வாக்கு, அது திருவாக்கு. அந்த திருவாக்கு ஆக்கூர் எங்க இருக்கு? திருவிழா. அது என்னது? நம்ம சன்மை மன்னனார் அருளி செய்த மறை திருவாக்கு.
ஒரு வாக்கு தான் பேசணும். நாம தான் நிறைய பேசணும் சார். பேசுறதுனால தான் நிறைய பிரச்சனை. பேசாம இருந்தா பிரச்சனையே வராது. ஒரு காலகட்டத்தில் ராமாயணத்துல ஒரு காட்சி, ராவணன் கிட்ட தூது அனுப்பணும். யாரை அனுப்பலாம்? தூது அனுப்பாம எடுத்த உடனே யாராவது கடைக்கு போவாங்களா? அந்த காலத்துல போக மாட்டாங்க, இப்பெல்லாம் போவாங்க. இப்பெல்லாம் சொல்லாம போடுறதுதான் பெரிய லேட்டஸ்ட் ஃபேமஸ். அவனும் சொல்லாம போடுவான் உண்டு, நம்மளும் சொல்லாம போய் அந்த காலத்துல சொல்லிட்டு போடுறதுதான் சிறப்பு. அது தூது அனுப்புறாங்க. யார் அனுப்பணும்? ஆஞ்சநேயர் அனுப்பாம ஏன் அங்கதன் அனுப்புறாரு? ஆஞ்சநேயர் அனுப்பிச்சிருக்கலாம். அவன் போற சும்மாவா போய் தூதுதான் அனுப்புறாரு. ரெண்டாவது தடவை என்ன பண்ணிட்டு வந்தார் அவரு? நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு செய்யறப்பா. அதனால யாரை அனுப்பணும்னு முதல்ல அனுப்புறாரு தெரியுமா? யாரை அனுப்புறாரு? அங்கதன் அனுப்புறாரு. ஏன் தெரியுமா? அவன் பேசவே அதுதான் ஞானிக்கு ஆள். பேசவே மாட்டான். அவன் போய் அங்கதான் போய் சொல்லிட்டு ராமன் சொல்றான், தேவியை விடுக. ஒரே ஒரு சொல், தேவியை விடுக. அவன் ஒரே ஒரு சொல்லுதான் பதில் சொல்லணும். ராமர் என்ன பெரிய ஆளு, இவர் என்ன பெரிய ஆளு, நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, அவ்வளவு பெரிய ஆளு, நீ என்ன ஆயுதீங்க எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். முடிச்சவனே அப்ப ஆவியை விடுக. என்னது? அப்ப ஆவியை விடுக. தேவியை விடுகன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. பதில் ஒரே ஒரு வார்த்தை, ஆவியை விடுக. போயிட்டார். ஏன்னா நான் சொல்ல வேண்டிய கடமை தூது. ஒரே ஒரு தூது, தேவியை விடுக. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். சொல்லலையா? அப்ப ஆவியை கிளம்புறது. அப்படி ஒரே ஒரு வாக்கால சொன்னார். அப்பேற்பட்ட வாக்கு வேதியர்கள் சிறப்பாக அந்த திருவாக்கு யாரால நான் சொல்றேன். அப்பேற்பட்ட அந்த சிறந்த இந்த இடத்துல நகர சிறப்பை சொல்லுவது இந்த திருவாக்கு. ஆக அந்த ஊருக்கு பேர் என்னன்னா திருவாக்கூர். தான் தோன்றி மாடம். தான் தோன்றி மாடம் என்ற அற்புதமான அந்த ஞானசம்பந்தர் தன்னுடைய வாக்கில் என்ன சொல்றாருன்னா, தீட்டுவக்கும் தன்மையார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடம். தீட்டுவக்கும் தன்மையார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே சம்பந்தர் அப்படி செய்கிறார். அப்படி இந்த முதல் பாடல் அந்த ஊரை பற்றி அழகாக சொல்லிட்டு அடுத்து அந்த ஊரில் சிறப்பு சொல்றார். ஊருக்கு எப்படி எல்லாம் சொல்லுவார். ஞானசம்பந்தர் மாதிரி சொல்றதுக்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இங்க ஜெயிக்கலாம் சொல்ற மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. அதாவது அப்படி சொல்லுவார். இஞ்சி விளையும் அப்படின்னு சொல்லுவார். இங்கு விளை கழனி மிகு கடைசியர்கள் பாடல் விளையாடல் அரங்கும் அங்குள்ளோடு நீர் கொடிகள் மாடமல் நீட்டுக்குள்ளி மாகரல் குழார். அப்படி மாகரல் சொல்றது அவங்க சொல்லுவாங்க. ஞானசம்பந்தர் மாதிரி புறத்தையும் அகத்தையும் சொல்றது யாருமே. அதே போல ஜெயிக்கலாறு புறத்தையும் அகத்தையும் சொல்றதுக்கு யாருமே. அப்படி அற்புதமா சொல்றாரு. தூமலச்சோலை தோறும். அங்க எப்படி இருக்குமா அந்த ஊரு? எங்க பார்த்தாலும் சோலையா, எங்க பார்த்தாலும் தூமலர் சோலைன்னா இயற்கையா இருக்குது. சோலைன்னா என்னது? இயற்கையா இருக்கு. நாம வைக்கிறதுக்கு பேரு நந்தவன். நாம வைக்கிறதுக்கு பேரு நந்தவன். அப்படி தூமலர் சோலை தோறும். அடுத்தது சுடர் தொடு மாடம் தோறும். சுடர் தொடு அங்க எப்படி மாட மாளிகைகள் தான் இருக்குதான். அதுல சுடர் தொடும். ராத்திரியில ஒரே ஒரு சுடர் தான் வரும். என்ன சொல்ற சொல்லுங்க பார்ப்போம். சூரிய சுடரா? என்ன சுடர் வரும்? பகல்லையும் வரும், ராத்திரிலையும் வரும். என்ன சுடர்? சூரிய சுடர். அடுத்தது என்னது? சந்திர சுடர். அப்ப நாமெல்லாம் வீட்டுக்குள்ள லைட் வேணுங்களுக்கு என்ன பண்ணுவோமா? முட்டையா பண்ணி கொடுப்போம். அது ஆனா அங்க மாடி வீடுகள்ல என்ன பண்றாங்கன்னா அப்படியே நிலா உட்கார்ந்துருமா. என்ன வந்துருமா? நிலா அப்படியே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நிலவு உட்காரும். அப்ப எப்படி இருக்குமா? அதுவே பல்பா வெளிச்சத்தை கொடுக்குமா. அதுவே அவ்வளவு நிலா அப்படி ஒரு பெருமை சொல்றாரு. அவ்வளவு மாடி வீடுகள் இருக்குமா, அவ்வளவு உயரமா இருக்குமா. அப்படி உயரமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த செல்வ செழிப்பு அப்படி நிலவெல்லாம் அங்க உட்கார்ந்து மாமலை முழக்கம் தாட. மாமலை மழை வர்றதுக்கு முன்னாடி என்ன வரும்? தாமுன்னு சவுண்டு வரும். என்ன வரும்? தமுண்டு வரும். இப்ப நாமும் பாடுவோம். நிறைய உற்சாகத்துல பாடுவோம் தெரியுங்களா? தாமுன்னு பாடுவோம். திருவாசகம் படிக்கும் போது கொஞ்சம் அப்படி எடுத்தோம்னா கலந்து நின்னாடி யாரோ டங்கு வாழ கழித்து இருந்தேன். அப்படியே ஒரு உற்சாகமா பாடுவாங்க. அப்படி அப்ப என்ன ஆகுமா? அப்படியே விருந்தவங்க கூட பட்ட 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 அடிக்க ஆரம்பிச்சுவாரு. ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருக்கலந்தே அப்படி இருக்குமா? அப்ப தேவாரமும் திருமுறைகளிலும் வேதங்களிலும்
எல்லாரும் கூடி கூடி பாடும் பொழுது அது எப்படி இருந்துச்சா, மேகங்கள்லாம் ஒன்னோடு ஒண்ணு மோதுற மாதிரி தேவாரமும் திருவாசமும் அப்படியே வெளியில அவ்வளவு சவுண்டா வந்துச்சான். மாணிக்கவாசர் சொல்றாரு, கைலாயத்துல எப்படி எல்லாம் பூஜை பண்றாங்க, எப்படி எல்லாம் வழிபடுறாங்கன்னு மாணிக்கவாசர் ஒரு பாட்டுல சொல்றாரு. உனக்கு வீணக்கா வாசிக்க தெரியும், உடனே போய் வீணை உட்காந்துட்டான். யாருதான் ஒருத்தன் வாசிக்க தெரியும், யாரை வச்சுட்டான். இருக்கொரு தோத்திரம் இயம்பினர் ஒருபார், தோத்திரம் தான் ஒருத்தர் வாசிக்கிட்டான். சென்னியில் அஞ்சனை கூப்பினர் ஒரு ஒண்ணுமே எனக்கு தெரியாது, அதனால எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், உன்னை கூப்பி வணங்க மட்டும். அழுகைய எனக்கு ஒண்ணே தெரியும், அழுகைய தொழுகைய துவழ்கைய கொடுப்பார். இப்படி அப்பா விரும்பப்பட்டபடி கைலாயத்துல யார் இருப்பாங்க தெரியுமா? பழடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. நாமெல்லாம் பழடியார் இல்லை. யாரு பழடியார்? ஏற்கனவே அடியார்களை ஃபாலோ பண்ணி மேல போனவங்க தான் யாரா? பழடியார் கூட்டம். இங்க இருக்காங்க. அப்படி இங்க என்னன்னா மாமலை முழங்க என்ன அவ்வளவு சவுண்டா வேதங்களையும் திருப்புரைகளையும் பார்க்க மலைகள் பல கூடி முழங்க மலைவேகம் கீழ்ப்படின்படி முழக்கம் ஆயிற்று அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்ம வீட்டுல என்ன ஒரு முழக்கம் ஏற்படும். நம்ம வீட்டுல என்னன்னா தேவாரம் திருவாசகம் விட்டுருங்க. அப்ப வீட்டுக்காரர் 5 மணிக்கு வேலையை எடுத்து வருவார். காலையில கிளப்பி விட்டுருவோம். 5 மணிக்கு வரும்போது அப்ப நடந்ததெல்லாம் ஹிஸ்டரியா மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். இடையில போன் வந்துருக்கும். நாத்திரான்றது எனக்கு 5ல அன்னைக்கு 10,000 எடுத்து பாருனாரு, வரும்போது கொடுத்துருவாருங்க அப்படின்பாங்க. நமக்கே தெரியல 10,000 எடுத்து. இப்படி ஒவ்வொரு கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அவ்வளவு என்ன சேர்த்து வச்சிருப்பாங்க தெரியுமா? அம்மா அப்படியே வச்சிருப்பாங்க. சாயந்தரம் 5 மணியும் ஆன உடனே கடமுட்ட டெலிவரி ஆகும். என்ன செய்வீங்க ஐயா? நம்மளுக்கு நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க? அவங்க டெலிவரி ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்க என்ன சொல்லுவீங்க? அமைதியா இருந்தீங்களா? அமைதியா இருந்து அவன் ஸ்டார்ட் வேகமா போயிட்டு இருக்கும்போது அமைதியா இருந்தீங்களா? இருந்தே தான் சொல்லலாம். ஆரம்பிச்சாச்சா, வந்தவனையா ஆரம்பிச்சாச்சா அப்படின்னீங்க. அப்புறம் இல்லைன்னா ஒன்னே ஒண்ணு ஓங்கி பேசி அதை அமுக்குறது. ஓங்கி பேசி அமுக்குனா என்னன்னு தெரியுமா? அங்கே டெலிவரி ஆகும். அப்படியே இருந்து போய் அது அப்படியே பிபியா மாறி அப்புறம் என்ன ஆகும்? எல்லாமா மாறி அப்புறம் நம்ம தான் ஆஸ்பத்திரிக்கு போகணும். அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. இதை விட பெஸ்ட் என்ன தெரியுங்களா? 10 நிமிஷம் பேசணும். காது இருக்கும் ஆனா கேட்காது. காது இருக்கும் கேட்காது. என்னென்ன கேட்கவே கூடாது. அப்படி 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்குள்ளே ஒரு முடிவு. என்ன முடிவு கூடாது தெரியும்? உன்னையெல்லாம் மனுஷனா நினைச்சு செவத்துக்கு கூட நான் சொல்லிருக்கலாம். இப்ப என்ன ஆகும்னா டெலிவரி ஆயிடுச்சு. இனிமே ஒண்ணும் ஆகாதாங்க. இனிமே ஒண்ணுமே. அதனால என்னன்னா நம்ம கிட்ட வர்ற போகமெல்லாம் என்ன உலகத்துல மோதிரம் தான். உலகத்துல மோதிரம் தான். ஆனா நாம வாயை எதுக்கு தொடர்ந்து மோதணும்னா ஒண்ணே ஒண்ணுதான். தேவாரம், திருவாசகம், திருமுறைகள், வேதங்கள் இதைத்தான் நம்ம ஓதணுமா. பலர் கூடி ஓதணுமா. நல்லா புரிஞ்சுங்க. தான் மட்டும் ஓதனா பார்த்தாதான் பலர் கூடி ஓதணும். அதுதான் இறைவன் கொண்டு பேசியிருக்குமா. அதான் என்னன்னா அம்மா மறைகள் பலர் கூடி முழங்க மழைவேகம் கீழ்ப்படிம்படி முழக்கமாயிருக்கு அப்படின்னு ஒரு மாமலை முழங்க தாழ மறைமொழி முழக்கம் ஓங்கு பூமொழி மருகி அப்படின்னா என்னன்னா அப்பேற்பட்ட அந்த அணி புரிந்திய எங்க பார்த்தாலும் தேவாரமும் திருவாசகம் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஊர் சிறப்பான ஊர் அப்படின்னு அர்த்தம். சிறப்பான ஊர். இட்ட புகை அகில் புகை என்னது? அகில்னா பெருமானுக்கு வாசனைக்கு போடுறது. ஊதுபத்தியில சேர்க்கிற அகில் புகை. அது மாதிரி இட்ட புகை அகில் தூபம் தாட. அந்த ஊர்ல எப்ப பார்த்தாலும் பூஜையில அந்த அகில் புகை ஓய்கிட்டே இருக்குமா. இந்நேரமும் பூஜை நடந்துகிட்டே இருக்குமா. இந்நேரமும் பூஜை நடந்து கொண்டே இருக்குமா. பூவம நல் வேள்விச்சாலை ஆகுதி தூபம் மூங்கு. நல் வேள்விச்சாலை. வேள்விச்சாலையில நல் வேள்விச்சாலை என்ன தெரியுமா? சிவனை முன்னிறுத்தி செய்தால் அது நல் வேள்விச்சாலை. சிவனை முன்னிறுத்தாமல் செய்தால் அழிக்கப்பட வேண்டிய சாலை. யாரு வேள்வி அழிச்சார்? சிவபெருமான். தட்சன் வேள்வி. யாரை முன்னிறுத்தி செய்யல?
சூரியனா துண்டை வாயினில் பற்களை பாடி நெறித்தவாறு முந்தியவர் தக்கனார் அன்றே தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்று முந்தியவர் சிவனை நினைக்காத வேள்வியெல்லாம் வேள்வியார் குடிக்குவர் யாரு நல் வேள்வினால் சிவனை முன்னிறுத்தி செய்வேன் ஓம நல் வேள்வி சாலை ஆகுதி தூபம் ஓங்குவர் என்று அப்படிப்பட்ட அந்த இடத்துல அந்த ஊர்ல ஆக்கூர்ல இப்படியெல்லாம் சிறப்பா இருக்கு அந்த ஊர். இப்ப அவருடைய பிறந்த குலத்தினுடைய சிறப்பை சொல்றாரு அடுத்த பாட்டு. என்ன மாதிரி குலம்? நமக்கும் ஒரு குலம் பேக்ரவுண்ட் இருக்கு. என்ன பேக்ரவுண்டு தெரியல. அது எதுக்கு அப்படி வச்சிருக்காங்க அந்த காலத்திலே தெரியல. அப்படியே வச்சு நம்ம அதுக்குள்ள ஒரு மோதல் வேற வந்துருச்சு. அதனாலதான் போக்கு வரவு புணர்வு இல்லாத ஒரு குலத்துல நாம இருக்கிறப்போ என்ன குலம் அது? சிவன் அடியார். என்ன குலம்? சிவன் அடியார். மற்ற நமக்கு தேவையே இல்லை. போக்கு வரவு புணர்வு இல்லாத ஒரு அடியார் திருக்கூட்ட வாழையடி திருக்கூட்ட குலத்திலே நாம் வாழையடி வாழை. அப்ப அந்த ஊரை அந்த எந்த அந்த அவதாரத்தை அந்த குலத்தை பத்தி சொல்றாரு. ஆலை சூழ் பூகவேலி. நாம ஆலை எதுக்கு வச்சிருக்கோம்? என்ன ஆலை வச்சிருக்கோம்? ஊர்கள் எல்லாம் என்ன ஆலை இருக்கும்? கரும்பாலை. என்ன ஆலை? கரும்பாலை. நிறைய கரும்பாலை. அந்த கரும்பாலை என்ன பண்ணுவா? என்ன இருக்குமா? கரும்பு பயிர்கள் நிறைய இருக்குமா. அதை சுத்தி வேலி போல எது இருக்குமா? வேலி போல இந்த ஆலைகள் இருக்கும். வேலி போல இந்த ஆலைகள் நிறைந்திருக்கும். வேலி போல அப்படி அந்த பூமலி மருகில் மன்னிக்கணும் பூகவேலி. ஆலை சூழ் பூகவேலி அப்படின்னா ஆலைகள் அந்த வேலிகளாக இருக்கக்கூடிய அந்த இடம். அத்திருவாக்கூர் தண்ணீர். அந்த திரு ஆக்கூர் தண்ணீர் ஞானமார் புகழின் மிக்கார். உலகிய நிலையில நல்ல கொடை செய்து நன்கொடை செய்து வள்ளலாக இருந்து வரும் புகழ் குலத்திலே அந்த அப்பேற்பட்ட குலமா அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் செய்வாங்களாம். அப்பேற்பட்ட ஞானமார் புகழின் மிக்கார் நான்மறை குலத்தின் உள்ளார். நான்மறை அப்படியே தேவாரம் திருவாசகம் படிக்கின்ற மறைகள் படிக்கின்ற குலத்திலே வந்தவர். நீலமார் கண்டத்து என் தோல். நீலமார் கண்டத்து என் தோல்னா யாரு? நீலமார் கண்டத்து என் தோல் யாருக்கு இருக்கு? சிவபெருமான். திருத்தம் திருத்தொண்டு ஏற்ற அவங்களுக்கு சிவபெருமானுக்கு தொண்டு செய்கின்றவர்கள். நீலமார் கண்டம் யாருக்கு? ஏன் யாரா நாம பார்ப்பதவை கடையும் போது ஒண்ணா வந்தது. மகாலட்சுமி வந்தாங்க. திருமால் எனக்குங்கிறார். கற்பதர் வந்தது உடனே எனக்கு தேவை. காமதேனு வந்தது உடனே முனிவர். இப்படி ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கிட்டாங்க. ஆளாளுக்கு கடைசியில வந்து அமுதத்தையும் எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. ஒன்னே ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொன்னது எது? அஞ்சு வந்துச்சு. அதை எடுத்துக்க வேண்டியதானே. அதாவது நமக்கு ஆகாதது யாருக்கு ஆகாது? நமக்கு ஆகாது அடுத்தது. நமக்கு ஆகாது எப்பயுமே அடுத்தது. வீட்டுல எந்த பொருளா வேண்டாம்னா அடுத்தது தள்ளு. சீட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரிச்சுப்பாங்க. சீட்டு 40 சீட்டை பிரிப்பாங்க. நமக்கு இது ஒத்து வராதுன்னா யாருக்காவது தள்ளிடுவாங்க. பார்த்தீங்களா? 40 சீட்டுனா நமக்கு இந்த சீட்டு ஒத்து வர தள்ளி விடுது. நமக்கு ஆகாது அடுத்தவனு வாங்கலைன்னு வச்சுங்க, யாருக்கு கொண்டு தள்ளுறது? நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஒரு வீட்டுல உங்கள்கிட்ட வந்து இந்த பேனா வச்சிருங்கன்னு சொன்னா நீங்க வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்க மாட்டீங்களா? பென்சிலை வச்சிருக்கீங்கன்னா இந்த கிழிஞ்ச செருப்பை கூட போட்டு போறேன்னு சொன்னா கூட போட்டு போங்க, வரும்போது எடுத்துக்கங்க. ஒரு பணத்தை கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன், நான் போயிட்டு வந்து எடுத்துக்கிறேன். வாங்குறீங்களா? ஆகவே வாங்க. எனக்கு ஆகாது, அடுத்தவனுக்கு ஆகாது, யாருக்குமே ஆகாது. யாருக்கு ஆகும்? அவன் தான் வாங்க. அப்ப அந்த பணத்தை ஒரே ஒன்று தான் வாங்க முடியும். பஞ்சபூதம் தான் வாங்க முடியும். பஞ்சபூதம் யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு? உலகத்தில் ஆகாத அத்தனையும் யாருக்கு வாங்குறான்? நமக்கு எதெல்லாம் வேண்டாம் நினைக்கிறோமோ அத்தனை அவர் வாங்கலைன்னு நம்ம கருதி என்ன ஆகுறது? அதை போலத்தான் ஆணவன் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய நமக்கு ஆகாததையும் யார் வாங்கிறாரு? வாங்கி வினை மல மறுத்து வான் கருணை கண்டான். வாங்கி வினை மல மறுத்து வான் கருணை கண்டான். உங்களுக்கு இல்லை. அப்ப
நீலமா கண்டத்து என் தோல் திருத்தரம் திருத்தொண்டு ஏற்ற சீலராய் சாலும் ஈகை திறத்தினில் சிறந்த நீர். யாரு? ஈகை திறத்தினில், ஈகையானது கொடை செய்வதிலே திறனுடையது. அவ்வளவு உள்ளது வேலை திறன் கொண்ட அடியார்கள் தீவினை நோய் சாரா. யாரெல்லாம் சிவபெருமான்கள் திறமா பட்டு வச்சுட்டாங்களோ அவங்க வேற எதுவும் வராதான். தீவினை நோய் வந்து தாக்கவே முடியாது. நம்ம ஒரு கால் இந்தாண்டையும் ஒரு கால் இந்தாண்டையும் வச்சுட்டு பணங்கிறதுனாலதான் நம்ம மேல எல்லா நோயும் தாக்கு. புறம் நோயும் தாக்குது, ஒரு கால் இந்தாண்டு நிதிமலை மாறி போன்றார். இதான் அந்த பாட்டு. இவர் கைது கொண்டு அநூசம் அந்த பாட்டு சொல்றார். நாளும் மங்களுக்கு அன்பர் அடையும் போது, ஆளும் மங்களுக்கு அன்பர் அடையும் போது எதை ஆளுகின்றார்? யார் அது? சிவபெருமான் தான். ஆளும் மங்களுக்கு அன்பர் அடையும் போது யாரு? சிவபெருமான். எதை ஆளுகின்றார் சிவபெருமான்? சொல்லுங்க. எதை ஆட்சி செய்கிறார்? அகிலத்தை ஈண்டு ஆட்சி செய்கின்றார். யாரு? அகிலாண்டேஸ்வரி. அகிலத்தை ஈண்டு ஆட்சி செய்கின்றார். கற்பப்பை மாதிரி வச்சிருக்கார். எதை? உலகத்தை. உலகத்தை கற்பப்பையா வச்சு ஈண்டு ஆட்சி செய்கின்றார். எதை ஆட்சி செய்கின்றார்? ரெண்டே ரெண்டு பொருள் தான் ஆட்சி செய்கின்றார். ஒன்னு அறிவுள்ள பொருள், இன்னொன்னு அறிவற்ற பொருள். ஒரு பொருள் எதை ஆட்சி செய்கின்றார்? அறிவுள்ள பொருள். இன்னொன்னு அறிவுள்ள பொருள் எது? சொல்லுங்க பார்க்கலாம். நாமெல்லாம் அறிவுள்ள பொருளா அறிவற்ற பொருளா? ஏன் இவ்வளவு யோசனை? நம்ம எல்லாம் அறிவு இருக்கு சாமி. நாமெல்லாம் அறிவுள்ள பொருள். உயிர் பொருள் அத்தனையும் அறிவுள்ள பொருள். உயிரற்ற பொருள் அத்தனையும் சடப்பொருள் அத்தனை. இதைத்தான் ஆட்சி செய்கிறார். எவ்வாறு ஆட்சி செய்கின்றார் சிவபெருமான்? அறிவுள்ள பொருள்களை அடிமையாகவும் அறிவற்ற பொருள்களை உடைமையாகவும் ஆட்சி செய்கிறார். என்ன சொல்றாரு? உடைமையாக ஆட்சி செய்கிறார். எதுக்கு உடைமையா? இது இருக்கு அவருக்கு. இது தேவையே இல்லை. அது ஏழாம் சூத்திரம் சொல்லணும். யாரையும் சூனியம் சத்தே வீராகலையும் சத்தே அறியாத சத்தில அறியாது இருதிறன் அறிவுள்ளது இரண்டல ஆன்மா. அதாவது இது சிவத்துக்கு தேவையே கிடையாது. இது சிவ தேவையா? தேவையில்லை. சேரு காரு பங்களா உலக சிவ தேவையா? தேவையே கிடையாது. அதுவும் இவருக்கு தேவையில்லை, இதுவும் அவருக்கு தேவையில்லை. சிவத்துக்கும் சடம் தேவையில்லை, சடத்துக்கும் சிவம் தேவையில்லை. ஆனா ஒண்ணுக்கு ரெண்டும் தேவை. இந்தாண்ட ஒரு கையில சிவத்தை பிடிச்சுக்குவோம் நாம, இந்தாண்ட ஒரு கையில எதை பிடிச்சுக்குவோம்? உலகத்தை பிடிச்சுக்குவோம். ரெண்டும் தேவை. யாரு? உயிருக்குத்தான் சிவமும் தேவை, சடமும் தேவை. இந்த உயிருக்காக இதை வச்சிருக்கார். யாரு? இதை வச்சு நம்ம கொடுத்துருக்கார். இந்த உயிருக்காக உயிர் மேல் ஏற்பட்ட கருணையினால் சடத்தை ஈண்டு அகிலத்தை ஈண்டு ஆட்சி செய்து நம்ம அது எதை சொல்றார்? ஆளும் மங்கனர் உயிர்களை அடிமையாகவும் சடங்களை உடைமையாகவும் ஆட்சி செய்கின்ற மகா பரம்பொருளுக்கு, பரம்பொருளுக்கு அடியார் ஒருத்தர் அங்கனருக்கு அடியார் ஒருத்தர் அணையும் பொழுது இந்த ஊரை தேடி வரும். இவர் வீட்டே தேடி வர வேண்டாமா? இவர் ஊரை தேடி வரும்போதே அணையும் போது அடியில் தாழ்ந்து. எங்க அடியில? நாமெல்லாம் அடியாரை பார்த்தா வணங்குறதுக்கே யோசிக்கிறோம். இது நம்ம கோஷ்டியா, இது கோஷ்டியா, இந்த கோஷ்டியா, அந்த கோஷ்டியா. திருநீரை பார்த்தாலே என்ன பண்ணணுமா? சிவகோஷ்டி பொத்துன்னு இருக்கணுமா? சிவகோஷ்டி ஒரே கோஷ்டி தான், ஒரே கோஷ்டி. சிவனுக்கே ரெண்டு கோஷ்டி என்று சொல்லியிருக்கேன். அழுது காமுற்று அரக்குகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் ரெண்டு கோஷ்டியா வச்சிருக்காரு. ஒரு பக்கம் நல்லா அழுது காமுற்று சாமி சாமி கும்பிடுறவன ஒரு கோஷ்டியா வச்சிருக்காரு. ஒரு கோஷ்டியா தான் வச்சிருக்காராம். யாரெல்லாம் வேற நேரத்தை வேஸ்ட் பண்றாங்களோ அவனெல்லாம் ஒரு கோஷ்டியா வச்சிருந்து எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் அவருக்கே. அப்ப நமக்கு இருக்காங்க. ஆக சிவன் அடியாரை பார்த்தாலே பொச்சுடின்னு உழுந்துமா, உழுந்து எதற்கு முன்னுமா? அடியில் கால். எதற்கு முன்னுமா? திருவடியை விழுந்து. அந்த திருவடியில கால் விழுந்துருக்கும். சும்மா தலையை புரியறதுக்கே ரொம்ப யோசனை. அடியை பார்த்து அப்படி விழுந்து கீழே, அப்படி விழுந்து கீழே. எப்படி தெரியுமா? அந்த விழுந்து கும்புறதுக்கு ஒரு ஸ்டேஜ். சும்மா அப்படியே வந்து பாதங்களை உட்கார வைத்து அப்படியே நீரால் விட்டு விழாவி, அப்புறம் அந்த புகையை சந்த அகில் புகையெல்லாம் காட்டி சந்தனமெல்லாம் கிடைக்கும். அப்படி அந்த பாதத்தை சிவத்துடைய பாதமாக வச்சு அடியில் தாழ்ந்து
ஆளும் மங்களன் கம்பர் அணியும் போது அடியில் தாழ்ந்து இப்படி மூலும் காதல் பெருக என்ன மூலும் ஆதரவு பொங்க ரொம்ப ரொம்ப ஆதரவு ரொம்ப அதிகமா பெருமா எப்படின்னா அன்பு அதிகமா மூலும் ஆதரவு. நம்மள இப்ப என்னன்னா ஒரு பையன் வந்து விளையாடிட்டு இருந்தான் ஸ்கூல்ல வந்து பெரிய பிரச்சனை ஆகி எங்க ஸ்கூல்ல வந்து அப்பா வர சொல்லி வந்து அப்பாட்ட கேட்டா என்ன இப்படி பண்றோம் உங்க பையன் முடிக்கிறோம் பண்றான். ஒரு ஒரே வார்த்தை சொல்லுவேன், நான் எந்த ஜென்மத்துல செய்த பாவமோ இவன் வந்திருக்கேன், நான் என்ன பண்றேன்? இந்த ஜென்மத்துல இதோட மோசமா தான் வருவான். இந்த ஜென்மத்துல செய்த பாவத்துக்கு இதோட மோசம். ஒரு நாள் அப்பா அம்மா பேசிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணணும் பையனுக்கு. சரி பொண்ணு பார்க்கலாமாடா? என்ன சொல்லுவான் தெரியுமா பையன்? வேண்டாம், பொண்ணு பார்க்க எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. அப்பா என்ன சொல்லுவார்? நீங்க தான் அப்பா காரங்க, நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்க? கரெக்டா யோசனை பண்ணி சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்க? பையன் ஏதோ மனசில் நினைச்சிருக்கான், ஐயா ஏதோ நினைச்சுக்கிட்டு தான் வேணாம். அது யாரு கேளு சொல்லுவோம். யாரு இல்லை, நம்ம 2 பேரை பார்த்து தான் போயிட்டாங்க. நம்ம போடுற சண்டையை தாண்டி திருப்பி இதே மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அவன் என்ன பண்றான், முடிவெட்டான், வேண்டாம் கல்யாணம். ஆக அப்பா அம்மானா என்னன்னா சுகிச்சுவோம் சொல்றாரு, பயாலஜிக்கலா அப்பா அம்மா ஆகக்கூடாது, சைக்காலஜிக்கலா அப்பா அம்மா. அதுதான் எப்படி தெரியுமா, ஆதிசங்கர் தனக்கு எப்படி ஒரு குழந்தையா பிறந்தாரு ஒரு வரலாறு வருது. அவருக்கு ஆரியம்மாள் சிவகுரு அவங்களுக்கு குழந்தையா பிறக்கிறார் ஆதிசங்கர். அவங்க கனவுல சிவகுருமான் வர்றாங்க, அவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி குழந்தை வேணும்? வீட்டுக்காரர் சொல்றாங்க, நான் அம்மாவை கேட்டு சொல்றேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஆரியம்மா சிவகுரு ஐயாவை கேட்டு சொல்றேன். கனவுல எந்திரிச்சு வந்தாங்க, ஓடி வந்து 2 பேரும் சேர்ந்தாங்க. என்ன ஆச்சு? கனவுல வந்தார், நீ என்ன சொன்ன? உங்களை கேட்டு. நீங்க என்ன சொன்னீங்க? என்ன கேட்டு சொல்ற. இப்படி என்ன சைக்காலஜிக்கலா அப்பா குழந்தை வரணுமா, பயாலஜிக்கலா அப்பா அப்படி இருக்கணுமா அந்த குழந்தைகள்லாம். அது மூடும் ஆதரவு பொங்க அப்படி வரணுமா. சின்னடியா இருக்கும், வந்துட்டாண்டா எங்கோ வாங்குறதுக்கு வந்துட்டாங்க, எதுக்கு வந்தானே தெரியல, உள்ள உருவமா வேண்டாமா, உண்மையே சின்னடியாரா பொய்யாத சின்னடியாரா. இப்ப இருக்கிற நாட்டு நிலைமையில நமக்கு ஒரு அடியார வரவேற்கிறதே பயமா இருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக மூணும் ஆதரவு பொங்க முன்பு நின்று இனிய கூறி போன உடனே எது பண்ணீங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டா அவன் பங்காயிடுவான். வாங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? வாங்கய்யா. இது நான் உதாரணம் சொல்றேன். திருவாரூர்ல ஜெயராமன் ஒருத்தர் இருக்காரு. அண்ணாப்பாளுக்கு ரொம்ப சிறப்பு. அவர் கல்யாணம் இருக்கும். அவர் எப்படி தெரியுமா, போன நமக்கு 100 பேருக்கு அப்படிதான் போட்டாரு. ஐயா எனக்கு தெரியலையா? ஐயா நீங்கள் தானே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஐயா நான் வந்திருக்கேன், உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், நீங்க வந்திருக்கீங்க, எனக்கு எவ்வளவு கண்ணப்பாளி பண்ணீங்க, ஒன்னா உறவா இருந்த மாதிரி பேசுறாரு. அப்புறம் தான் தெரிஞ்சுது போன ஜென்மத்தில் ஒன்னா உறவா இருந்திருக்கும் போல. அப்படி ஒரு உறவா பேசி ஐயா அவசியம் ஏற்கனவே சாப்பாடு இல்லையா, வாங்கய்யா வாங்கய்யா. நாங்க ஒரு தடவை போயிட்டு வரும்போது டபுளா எப்படா வருதுன்னு பார்த்தா அங்க ஜெயராமன் ஒருத்தர் எல்லாம் அலை கடல் என அடியார் பெருமக்கள் சுவாமிகள்லாம் வந்து திறந்து விட்டாங்க அந்த கல்யாணம். அப்படியே சுந்தர பெருமான் மாதிரி அவர் அலங்காரம், அப்படியே பறவை நாச்சியார் மாதிரி அந்த அம்மா 35 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு பண்றாரு. அப்படி அந்த கல்யாணம் போக முடியல, எனக்கு அவ்வளவு எக்ஸாம் கூட்டி போட்டாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல, அப்படியே வேதனையா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கல்யாணத்தை பார்த்த பாருங்க, ரொம்ப நிம்மதியா வச்சு. அப்படி ஒரு சிறந்த கல்யாணத்தை அடுத்த நாள் பெருமான் அவர் காட்டாரு. அப்படி மூலும் ஆதரவு முன்பு நின்று இனிய கூறி நாளும் நல் அமுதம் ஊட்டி, நல்ல அமுதம் ஊட்டம். நேற்று வச்சதெல்லாம் சும்மா தான் இருக்கு, அதெல்லாம் ஒரு கிண்டி போட்டு போடுறாங்க. இந்த ஆளுக்கு வச்சது பிரிச்சுக்குள்ள, இந்த பிரிச்சுக்குள்ள ரகசியம் இருக்கு பாருங்க. அந்த ரகசியத்தை மட்டும் நம்மளை தோட்டனே விட மாட்டாங்க. எங்க வீட்டுல பிரிச்ச மட்டும் தொடக்கூடாது. அதுக்குள்ள போய் என்ன வேணும் கேளுங்க, என்கிட்ட கேளு. அதை நோட்டக்கூடாது. நோண்டினாலும் சரி, 3 பேருக்கு போனாங்கன்னா 1 மாசத்துக்கு முன்னாடி இருக்கிறதா இருப்பாங்க. அப்படிலாம் நம்ம போடுறோம். நல்ல அமுதம் ஊட்டி 4 வகையான அமுதம் ஊட்டணும். எத்தனை வகையான? 4 வகையான. என்னென்ன? சாப்பிடுறது, குடிக்கிறது, அப்புறம் என்னது, நொறுக்கு தீனி, உரித்தி சாப்பிடுற பல வகைகள், இது மாதிரி 4 வகையான 6 சுவையான அமுதம் ஊட்டணுமா. அந்த அடியாருக்கு அமுதம் ஊட்டுறத இளையான்குடி மாறின பிராணத்துல பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அழகான அப்படியே பட்டு போற ஓரத்தினால இந்த அம்மா என்ன பண்றாங்க, முறித்தலை அடிப்பில் மாட்டி முளை வித்து பதமும் கொள்ள வகுத்தலின் அரிசியாக்கி
அங்கிருந்து தண்ணிகள் வந்து பொறுக்கிட்டு வந்ததெல்லாம் வறுத்து அரிசியாக்கி அப்படியே அந்த இலையெல்லாம் அந்த குப்பை இலையெல்லாம் எடுத்து நறுக்கி அப்படியே அது ஒரு டிஷ் பண்ணுவாங்க பாருங்க. அது வறுந்தனை என்ன அப்படி இந்த குப்பைக்கீரை தண்டு பொரியல், குப்பைக்கீரை மசில், குப்பைக்கீரை ரசம், குப்பைக்கீரை பொரியல், எத்தனை டிஷ் அப்படியே நைஸா பார்ப்பாரு. பார்த்துட்டு வச்சு பரிமாறாரா ஆளை காண எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அன்பனே அன்பர் பூஜை செய்தேன் அனங்குடி என்பரும் உலகம் நீதியில் நிதி கிழவன் தானே முன்பரும் நிதியும் ஏந்தி மொழி வழியே கேட்ப இன்பமாக்கி இருக்க என்றே அருள் செய்தால் எவருக்கும் மிக்கான். அப்படி இன்பமாக்கி சாப்பிடணும்னு அவருக்கு நோக்கம் இல்லை, அவர் அருள் செய்யணும் தான் நோக்கம். சாப்பிடலே ரொம்ப நொந்து விட்டாலும் ஓடி வந்து அருள். அடுத்து சார் அப்படி இளையான்குடிமாறன் புராணத்துல அவங்க எப்படி செய்யறது, எப்படி படைக்கிறது அப்படி பண்ணாங்க. நீளும் இன்பத்துள் தங்கி நிதிமலை மாறி கொண்டான். நீளும் இன்பம். இப்ப நாமெல்லாம் இருக்கிறது இன்பம், டெம்பரவரி இன்பம். நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க, இதெல்லாம் டெம்பரவரி இன்பம். நாம வீடு வீடு வீடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். வீடே கிடையாது, கூடு. குறித்து ஒரு மாசம் வச்சிருக்கோம் ஒரு வீடு, அது பேர் கூடு. இது ஒரு 60 வருஷம் வச்சிருக்கோம், கூடு. அவ்வளவுதான். பெர்மனண்டா ஒரு வீடு எது? இறைவன் இருக்கின்ற இடம் தான் என்னது? பெர்மனண்டா வீடு. அதுதான் வீடு. அதை பெறுவதான் வீடு. அதை பெறுவதா என்னது? இந்த நீண்ட காலத்துக்கு வீடு போயிடல. நம்ம என்எல்சி வீடு மாதிரி தான், இருக்கிற வரைக்கும் இருக்கலாம், போயிட்டே இருக்க வேண்டியதான். அது மாறிட்டு டெம்பரவரி கூடு. ஆக என்னன்னா நீளும் இன்பத்துள் தங்கி, அதான் முக்தி வரைக்கும். எது வரைக்கும்? முக்தி வரைக்கும் போய்கிட்டே இருப்பான், நீண்டு கொண்டே இருக்குமா. நீங்க அடியாருக்கு செய்ய 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 அப்படியே பயணம் ஆகிக்கிட்டே இருக்குமா. எதை நோக்கி? நீளி இன்பத்தை நோக்கி பயணம். பெருமன்ட்டா முக்தி போற வரைக்கும் விட மாட்டாங்க. நீளி இன்பத்துள் தங்கி நிதிமலை மாறி போன்றார். நிதிமலை, நிதிமலை தான் பொன்மலை. மாறி போன்றார், மாறி போன்றார். மாறினா என்னது? நிதிமலை மாறி போன்றார். மலையை ஏன் சொல்றாரு தெரியுமா? ஏன் மலையை உதாரணம் சொல்றாரு? மழை என் ஏரியாவில் பெய்யும், உன் ஏரியாவில் நான் பெய்ய மாட்டேன், நீ பாகிஸ்தான், நான் உனக்கு வரவே மாட்டேன், நீ இந்தியா உனக்கு வர, இப்படிலாம் சொல்லுவான். மழை எதுவுமே வேறுபடுது. அத்தனையும் அப்படியே அத்தனை பேரும் பொதுவாக்கணுமா. ஒரு திருவள்ளுவர் சொல்றாரு, நல்லார் ஒருவர் உடனே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும், எல்லாருக்கும் பெய்யும். ஒரு நல்லவர் இருந்தா போதுமா. அதே போல இந்த ஆட்கூர்ல இந்த சிறப்புலியார் என்ற ஒரு நல்லவர் இருந்தா போதுமா, அத்தனை பேருக்கும் பெய்யும். அத்தனை பேருக்கும் கவர்மெண்ட்டை நல்லாருன்னு நினைச்சுக்குவோம். அங்கே நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை பேருக்கும் பெய்யுமா மழை. ரேஷன் கார்டு மூலமா தெரியல, தெரியல இருக்கட்டும். பொது ஒருவரால் அனைவருக்கும் பயன். பொது ஒருவரால் அனைவருக்கும் பயன். மழை என்ன பண்ணுமா? சென்று பொழியுமா. வாவான்னு கேட்காத, நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இடம் தேடி வந்து பொழியும், அருளை பொழியும். மழை என்னதான் திருவள்ளுவர் பாடுறதுல 2வது அதிகாரம் என்ன சொல்றாங்க? வான் அதிகாரம். எது சொல்லுது? முதல்ல இறைவன் அதிகாரம், அடுத்தது என்னது? அது என்ன சொல்லுது? சக்தியை சொல்லி, கருணையை சொல்லி. என்னது? நீரின்றி அமையுமா உலகம்? கருணையை சொல்லி. நீர் இல்ல ஒண்ணுமே கிடையாது. அது என்ன? சென்று பொழிதல். கைமாறு கருதாது கடப்பாடு என்று கருதி பொழியுமா. எது? என் வேலை பொழிவதுதான், கைமாறு எதுவும் எதிர்பார்க்காம கடப்பாடா பொழியும். அப்புறம் நீங்க விட்ட சாக்கடை நீர், அவங்க விட்ட சாக்கடை நீர், இவங்க விட்ட சாக்கடை நீர், உப்பு நீர், கடல் நீர். அதே போல இந்த ஆட்கூர்ல இந்த சிறப்புலியார் என்ற ஒரு நல்லவர் இருந்தா போதுமா, அத்தனை பேருக்கும் கவர்மெண்ட்டை நல்லா நினைச்சுக்குவோம். அங்கே நல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை பேருக்கும் பெய்யுமா மழை. ரேஷன் கார்டு இருக்கட்டும். பொது ஒருவரால் அனைவருக்கும் பயன். பொது ஒருவரால் அனைவருக்கும் பயன். மழை என்ன பண்ணுமா? சென்று பொழியுமா. வாவான்னு கேட்காத, நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா. இடம் தேடி வந்து பொழியும், அருளை பொழியும். மழைக்கு சக்தி சொற்பமாகி பரிபூர்ணம் பெற்று விடுகிறது. ஆகவே அடியார் தர்மத்தில் இது போன்ற நாயன்மார்களுடைய புகழை காதால கேட்க 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 நாங்கள்லாம் என்ன புண்ணியம் செய்திருந்தா தான் இங்கெல்லாம் வந்து உட்காந்து நம்ம கேட்க முடியும். இந்த 1.5 மணி நேரத்தில் நம்ம கேட்கறதுக்கு இறைவன் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தான். அவனுடைய பெருங்கருணை. எவ்வளவோ பணி செய்யணும், எவ்வளவோ பண்ணணும். இந்த மாதிரி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்
நமக்கு இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்பை இவ்வளவு அடியார்களுக்கு திரண்டு வந்து கேட்கறது மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம். நெய்வேலி ஒரு சைவத்தினுடைய பெரிய பெரிய இந்த மாதிரி சித்தாந்தம் வேறு சொல்ல முடியாது, அவ்வளவு செழிப்பாக இருக்கிறது. மென்மேலும் செழிப்படைய இந்த வாய்ப்பை நல்கிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவா சங்கத்தினுடைய பாடல்கள் என்னிடையே எழுந்தரில் இருக்கின்ற அடியார்கள் அத்தனை பேருடைய சூடியை பற்றி வணங்குகின்றேன். இன்றைய அன்னம்பாளுக்கு செய்த அடியார் யூரோஸ் அடியார் அவர்களுடைய சூடியை பற்றி வணங்குகின்றேன். நாளைக்கு எங்கள் இல்லத்தில் ஓதுவார் திருவதி ஓதுவார் வந்து இங்கே தீபத்தொங்கலையும் பார்த்திருக்கிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சட்டம் 24 சைவ திருமுறை நேர்முக பயிற்சி மையம் 2வது வாரம் நடக்கலை. அது வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். அடியார்கள் மக்கள்லாம் வந்து கலந்துக்கணும். யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம். 150 பேர் சேர்த்தாச்சு. 150 பேர் பணம் ரெடி ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் வேணாலும் வரலாம், கெஸ்ட் மாதிரி வரலாம், இருக்கலாம். சான்றிதழ் மட்டும்தான் கிடைக்காது. இங்கே இருக்கீங்களா கிடைக்கும். மற்றபடி நீங்கள் தாராளமாக வந்து நம்ம மையத்தில் வந்து கேட்குற மாதிரி கேட்கலாம், பண்ணலாம். இதெல்லாம் எந்த விதமான குறையும் இல்லை என்று கூறி நன்றி தெரிவிக்கிறது. என்னாருடைய சிவனே போற்றி, மாமலை மண்ணுகளை விரும்பி அன்பர் வடிவுக செய்வ நன்றிதான் தலை பொங்குத தெய்வம் சிறக்கவே.